ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோட இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த இரவு முடிந்த பிறகு நிலாவின் மனம் முழுவதும் ஒரு புதிய குழப்பத்தில் இருந்தது. அவள் இதுவரை வாழ்க்கையை மிகவும் சாதாரணமாகவே பார்த்திருந்தாள். ஆனால் இப்போது அந்த சாதாரணம் மெதுவாக சிதறத் தொடங்கியது போல தோன்றியது. அவள் யோசிக்காமல் இருக்க முயன்றாலும் நேற்று நடந்த அந்த கெஃபே சந்திப்பு அவள் நினைவில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. அர்ஜுன், அவன் பேசும் விதம், அவனின் அமைதி, அவனின் கண்களில் தெரிந்த அந்த புரியாத ஆழம் எதுவும் அவளால் எளிதாக மறக்க முடியவில்லை. அவள் தன்னையே கேட்டுக்கொண்டாள், நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? அதே நேரத்தில் அர்ஜுன் தனது உலகில் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருந்தான். அவன் மீட்டிங்களில் கலந்து கொண்டான், ஆர்டர்ஸ் கொடுத்தான். எல்லாம் வழக்கமான க்ளோட் கண்ட்ரோல்லையே நடந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு மூலையில் மட்டும் நேற்று நடந்த அந்த கான்வர்சேஷன் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தது. யூ ஆர் டிஃபரண்ட் என்ற அந்த வார்த்தை அவனுக்கு பழக்கமில்லாத ஒரு அமைதியை கொடுத்தது. அவன் அதை இக்னோர் பண்ண முயன்றான், ஆனால் முடியவில்லை. அடுத்த நாள் நிலா காலேஜுக்கு வந்தாள். ஆனால் இன்று அவள் மனநிலை முந்தைய நாளை விட வேறுபட்டது. அவள் அதிகம் பேசவில்லை. அவளுடைய நண்பர்கள் கூட அதை கவனித்தார்கள். ஆனால் அவள் காரணம் சொல்லவில்லை. அவளுக்கே காரணம் தெளிவாக இல்லை. கிளாஸ் முடிந்த பிறகு அவள் தனியாக கோரிடோர் வழியாக நடந்தாள். அப்போது தான் அவள் ஃபோன் வைப்ரேட் ஆனது. அன்னோன் நம்பர். அவள் ஒரு நொடி தயங்கினாள். பிறகு கோலை எடுத்தாள். ஹலோ. மறுபுறம் ஒரு ஆணின் குரல், அமைதியானது. ஆனால் அதில் ஒரு அத்தாரிட்டி இருந்தது. நேற்று நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டீங்களா? நிலாவின் இதயம் ஒரு நொடி நின்றது போல ஆனது. அந்த குரல் யாரென்று அவளுக்குள் உடனே புரிந்தது. அர்ஜுன். ஆமாம், நான் சேஃப் தான் என்று அவள் மெதுவாக சொன்னாள். சில நொடிகள் அமைதி நிலவ பிறகு அவன் சொன்னான், குட். அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் அதில் ஒரு உண்மையான கவலை இருந்தது. நிலா மெதுவாக, ஏன் கால் பண்ணீங்க? ஜஸ்ட் செக் பண்ண. அந்த பதில் அவளுக்கு ஒரு சின்ன சிரிப்பை வரவழைத்தது. ஓகே. கால் கட்டானது. அதே நேரத்தில் அர்ஜுன் தனது காரில் அமர்ந்திருந்தான். ஃபோனை பார்த்தான். பிறகு விண்டோ வழியாக வெளியே பார்த்தான். அவன் முகத்தில் வழக்கமான கோல்ட் எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் அவன் மனதில் ஒரு புதிய மாற்றம் உருவாகி கொண்டிருந்தது. அது அவனுக்கு பிடிக்காத மாற்றம். அவன் டிரைவரை பார்த்து தலையசைக்க டிரைவர் காரை எடுத்தார். கார் நகர்ந்தது. ஆனால் அவன் மனம் மட்டும் அங்கே நகரவில்லை. மாலை நிலா காலேஜ் முடித்து வெளியே வந்தாள். அந்த முறை அவள் அதிகம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவள் நடந்து கொண்டே இருந்தபோது ஒரு ஃபெமிலியர் கார் அவள் அருகில் வந்து நின்றது. உள்ளே அர்ஜுன். இந்த முறை அவன் விண்டோவை திறந்தான். பஸ் மிஸ் ஆயிடுச்சா? நிலா சிரித்தாள். நீங்கள் எப்பவும் டைமிங்கில் சரியாக வருவீங்க போல. அதற்கு அவன் நிலாவை பார்த்து, இது கோஇன்சிடென்ட் இல்லை. அந்த ஒரு லைன் அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவள் அதை கவனமாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. சின்னதாக ஒரு கப் காஃபி என்று அவன் கேட்க, நிலா ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்து சரியான தலையசைத்தாள். அவர்கள் மீண்டும் அதே கெஃபேக்கு சென்றார்கள். ஆனால் இந்த முறை நிலைமை வேறு. அந்த இடம் அமைதியாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு ஷட்டில் டென்ஷன் இருந்தது. நேற்று இருந்த கேஷுவல் ஃபீல் இப்போது இல்லை. ஏதோ ஒரு
புரியாத நெருக்கம் உருவாகிக் கொண்டிருந்தது. அர்ஜுன் மெதுவாக சொன்னான், நிலா, நீ எதுக்காக என்ன நம்புற? நிலா அந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. அவள் அவனை பார்த்தாள். நான் உங்களை நம்புறேன்னு யார் சொன்னது? அவன் சின்னதாக சிரித்தான். உங்க எக்ஷன் சொல்லுது. அந்த பதில் அவளை அமைதியாக்கியது. சில நொடிகள் அமைதியின் பிறகு அவள் சொன்னாள், நான் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அவன் அவளை கவனமாக பார்த்தான். அந்த நேரத்தில் அவள் மனதில் ஒரு விஷயம் கிளியரானது. அவள் அவன் உலகத்தில் இருந்து கம்ப்ளீட்லி வேறானவள். ஆனால் அதுதான் பிரச்சனை. அதே நேரத்தில் கெஃபே வெளியில் ஒரு ஷேடோ இருந்தது. ஒருவன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். ஃபோனில் ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தான். பாஸ், கன்ஃபர்மேஷன், அர்ஜுன் இஸ் மீட்டிங் ஹியர் அகெயின். மழை மெதுவாக ஆரம்பித்தது. அந்த மழை துளிகள் ஜன்னல் வழியே விழுந்து கொண்டிருந்தன. அர்ஜுன் நிலாவை பார்த்தான். அவள் வெளியே மழையை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நொடி அவள் வாழ்க்கையில் எதுவும் இல்லாத ஒரு அமைதியை அவனுக்குள் வந்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அமைதியே ஒரு பெரிய புயலின் ஆரம்பம் என்பதும் அவனுக்கு தெரியாமல் இல்லை. கதையோட அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.